குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நன்னாளில் இன்ப பொங்கட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும், வெற்றி மலரட்டும். இன்னைக்கு திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் வணங்கான். இது வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் பாலா அவர்கள் வந்து கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா வணங்கான். இந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களை வச்சு இயக்குனர் பாலா அவர்கள் வந்து படம் எடுத்தாங்க. படம் எடுத்து அது பாதியிலே நின்று போச்சு. சூர்யா அந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அதே கதையை வச்சு இயக்குனர் பாலா வந்து அருண் விஜய் அவர்களையும் மற்றும் சில புதுமுக கதாநாயகியை வச்சு படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, கன்னியாகுமரியில கதாநாயகி வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் கைடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கதாநாயகன் வந்து பாத்தீங்கன்னா சுனாமில 2004 நடந்த சுனாமில வந்து பெற்றோர்களை இழந்துட்டு அங்க இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க. இப்படி கதை போய்கிட்டு இருக்கு. அவர் அங்கனக்குள்ள ஏதோ ஒரு வேலைகளுக்கு போய்கிட்டு இப்படியே இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால ஒரு ஹாஸ்டல்ல போய் அவரை வந்து ஒரு அனாதை விடுதி மாதிரி அங்க போய் இவரை வந்து வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. அங்க ஒரு பிரச்சனை வருது சில பெண்களுக்கு. அந்த பிரச்சனைக்கா இவர் வந்து 2 கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணவர் இவரே போலீஸ்ல போய் சரணடைகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, 3ஆவதா ஒருத்தனை கொலை பண்ண வேண்டியிருக்கு. அந்த 3ஆவது ஆளை இவர் கொலை பண்றதுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்தாரு, இவர் தண்டனை கிடைச்சா இல்லையா, தங்கச்சி அண்ணன் தங்கச்சி பாசம் என்னாச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த வணங்கான் திரைப்படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பிதா மகன் படம் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. பாலா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பாலா அவர்களுக்கு பிதா மகன் படத்தோட அந்த விக்ரமோட லுக்கு தான் இதுல வந்து அருண் விஜய் வந்து அதே லுக்குல தான் இருக்காரு. அதுல வந்து அவர் எப்படி பேச மாட்டாரோ அதே மாதிரிதான் இதுல அருண் விஜய் வந்து பேச மாட்டாரு. அதுல வந்து 2 ஹீரோ, சூர்யா, விக்ரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அருண் விஜய் மட்டும்தான் ஹீரோ. அந்த பிதா மகன் படத்தை வந்து இந்த படம் வந்து ஞாபகப்படுத்துது. சில காட்சிகள்ல நந்தா படத்தையுமே ஞாபகப்படுத்துது. ஃபர்ஸ்ட் ஹாப் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது. செகண்ட் ஹாப் வந்து கொஞ்சம் போர் அடிக்காம கொஞ்சம் அப்படியே டிராவல் ஆயிருது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தெரிய வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 பேரை கொலை பண்ணிட்டாரு, அடுத்து 3ஆவது ஆளை கொலை பண்ணணும். அதுக்கு சில ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு பாலா. படம் ஓவராலா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல, ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ரொம்பவும் சுமாரான படம்னு சொல்லிட முடியாது. பரவாயில்லாம இருக்கு. படத்தோட பின்னணி இசை சாம் CS அவர்களுடைய பின்னணி இசை நல்லா இருக்கு. பாடல்கள் GV பிரகாஷ் அவர்களுடைய பாடல்கள் வந்து ரசிக்கும்படியா இல்ல. நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.